அண்மைச் செய்தி. சென்னையில் மாநகராட்சி சார்பில் 15 இடங்களில் சார்ஜிங் ஸ்டேஷன் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக மேயர் பிரியா தெரிவித்திருக்கிறார். கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ஜெபர்சன். ஜெபர்சன், வணக்கம். முழு விவரங்கள் என்ன? சென்னை மாநகராட்சியின் மாதாந்திர கூட்டமானது இன்று காலை தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தில் ஏராளமான உறுப்பினர்கள் கலந்து கொண்டு பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து வருகிறார்கள். இந்த நிலையில்தான் 104வது மன்ற உறுப்பினர் செம்மொழி ஒரு கோரிக்கை ஒன்றை முன்வைத்தார். தற்போது தமிழகத்தில் பல்வேறு இடங்கள்ல மின்சார வாகனங்களுடைய சேவை அதிகரித்திருக்கிறது. குறிப்பாக தலைநகர் சென்னையிலும் மின்சார வாகனத்தை பயன்படுத்துவோரின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. ஆகவே இந்த சென்னை மாநகராட்சி சார்பில் பல்வேறு இடங்கள்ல மின்சார அதாவது சார்ஜிங் செய்யக்கூடிய ஸ்டேஷன்கள் அமைக்க வேண்டும், அதையும் இலவசமாக வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து அவர் கோரிக்கை முன்வைத்திருந்தார். இதற்கு பதிலளித்து பேசிய மேயர் பிரியா, சார்ஜிங் ஸ்டேஷன் அமைப்பதற்கான பணிகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. முதல் கட்டமாக 15 இடங்கள்ல 15 மண்டலங்கள் அதற்காக தேர்வு செய்யப்பட்டு 15 இடங்கள்ல மண்டலத்துக்கு தலா ஒரு இடம் என தேர்வு செய்யப்பட்டு சார்ஜிங் ஸ்டேஷன் அமைக்கும் பணியானது விரைவில் தொடங்கும். அதற்கான பணிகளை முன்னெடுத்திருக்கிறோம் என்று தெரிவித்தார். இதற்கு அந்த உறுப்பினர் நன்றி தெரிவித்து இலவசமாக வழங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தார். ஆனால் அதற்கு பதிலளித்த மேயர் பிரியா, மக்களுடைய அடிப்படை வசதி என்றால் உடனடியாக அதை இலவசமாக கொடுப்பதற்காக நாங்கள் ஆய்வு செய்வோம். ஆனால் இது மக்களுடைய பயன்பாட்டிற்காக நாங்கள் தற்போது கொண்டு வரக்கூடிய திட்டமாக இருக்கிறது. ஆரம்பத்தில் இது இலவசமாக வழங்க முடியாது, ஆனால் காலப்போக்கில் இதை மேலும் அதிகப்படுத்தி இதற்கான திட்டத்தை தமிழக அரசிடம் கோரி என்ன நடவடிக்கை மேற்கொள்ள முடியுமோ அதை நாங்கள் மேற்கொள்கிறோம் என்று தெரிவித்திருக்கிறார். ஆரம்பத்தில் சென்னையின் 15 மண்டலங்கள் தலா ஒரு இடங்கள்ல 15 சார்ஜிங் ஸ்டேஷன் அமைப்பதற்காக பணிகள் விரைவில் முன்னெடுக்கப்படும் என அவர் தெரிவித்தார்.